மாப்பிள்ள க்ளீன் பண்ண டேபிள் உட்காந்துருக்க. ஏய் இது நான் சாப்பிட்டதுடா. அதுக்கு நீ இவ்வளோவா? யோசிச்சு யோசிச்சு இவ்வளவு பசி எடுத்துச்சுடா, அதான்டா இவ்வளவு சாப்பிட்டேன். யோசிச்சிருக்க மாட்டேன், ஆனால் சாப்பிட்ருப்பேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டே இல்லையா? சொல்ல போற கதை ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும், அதனால காது கொடுத்து கேட்கணும். சரி சொல்லு மாப்பிள்ள. அதுக்கு ஏன்டா இங்கிலீஷ் படத்துல கிஸ் அடிக்க மாதிரி வர? தள்ளி போடா. ஓபன் பண்ணா சாரிமா. கதை புரிஞ்சிச்சா? எல்லாம் ஓகே. அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்ன? தசாவதாரம் படம் பார்த்திருக்கியா? இல்லையே. ஆண்டவரே. மெய்யழகன் படம் பார்த்துருக்கேன். அரவிந்த் சாமி கார்த்திக் சைக்கிள் திருவண்ணா, அவன் லைஃப் என்ன இருக்கும்? கார்த்தி லைஃப் மாறி இருக்காது. நம்ம சொசைட்டில ஒரு சின்னதா விஷயம் பண்ணாலும் எவ்வளவு பெரிய எஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஓட் பண்றதுனால சொசைட்டில எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும். அதான்டா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். புரிஞ்சிச்சா? புரிஞ்சுது. சரி மூட்டு வா, லொகேஷன் பார்க்க போலாம். आंधी बन के आया हूँ, मेरा हौसला भी अय्याश है, ना तो कारवा की तलाश है, ना तो कारवा की லொகேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், கலக்க. ஆமா, இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போற? இவன்டா ஓட்டெல்லாம் போடுவோம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லடா. காசு வாங்குறோமா, அதை வாங்கி செலவு பண்றோமா, அவ்வளவுதான். ஏன் ஒருத்தனான எதுவும் மாற போறது இல்லைல்ல, அப்படியே தானே இருக்க போகுது ஊரு. ஏதோ பெருசா சொன்ன பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், கருப்பம்பூச்சி எஃபெக்ட்னு, நீயே அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. போது தானே எனக்கு ஒண்ணு தோணுது, எவன் ஒருத்தன் வாய்க்கிலேயே பேசுறானோ அவன் தான் அதை ஃபாலோ பண்ண மாட்டான். ஓட்டும் ஒழுங்கா போட மாட்டீங்க, அப்புறம் நாடும் மாற மாட்டேங்குதுன்னு குறை சொல்லுவீங்க. இந்த படத்தில் வர ப்ளூ சட்டை மாதிரி தான் நம்ம மக்களும் நிறைய பேசுவாங்க. பட் இந்த பாலிடிக்ஸ் எலெக்ஷன்னு ஒரு அவேர்னஸ் இருக்குமான்னு கேட்டால் தெரியல. ஸோ இது மூலிமா நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, இனிமேலாச்சு உங்கள் பேலட்டோட எஃபெக்ட் தெரிஞ்சு அது சொசைட்டி எவ்வளோ மாற்றுன்னு நினச்சி ஓட் போடுங்க.